டி விஸ்வநாத் அவர்கள் தயாரித்து இயக்கி நடித்த படம் தான் மலைகளின் இளவரசி அப்படின்ற ஒரு படம். வருகின்ற செப்டம்பர் மாதம் உங்கள் அபிமான திரையரங்குகளில் இந்த படம் வந்து வெளியாக போகிறது. இந்த படத்தின் இசையமைப்பாளர் சௌமியன் அவர்களின் இசையில் ஒரு அற்புதமான 2 பாடல்கள் வந்து வெளியாயிருக்கிறது. இந்த பாடல்களோட யூடியூப் லிங்கை இந்த வீடியோட கமெண்ட்ல நான் பின் பண்றேன். மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த பாடல்களை கேளுங்க. இந்த பாடல் எப்படி இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பிளேஸ் பண்ணுங்க நண்பர்களே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நான் பேச போறது ஏற்கனவே ஒரு 2-3 பேய் வீடியோ போட்டாச்சுங்க. இந்த மாசம் ஃபுல்லா பேய் மாசமாவே கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணேன். ஆனா எப்படி ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்றத பத்திலாம் எனக்கு தெரியல. ஆனா சொல்ல வேண்டிய பேய் கதைகள் நிறையவே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு நான் பேச போறது நிஜ பேய் கதைகளை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட ஒரு படம் இல்ல பல படம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுவும் இந்த படத்தெல்லாம் பார்க்கும்போது பயங்கர ஹாரரா இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப தீலா இருக்கும். ஆனால் இது கற்பனை அப்படின்ற மாதிரி தேட்டரை விட்டு வெளில போனோம்னா நம்மளும் அப்படியே தில்லா போவோம். இருந்தாலும் நம்ம வீட்டு பக்கத்தில் ஏதாவது சுடுகாட்டை கிராஸ் பண்ணி போகும்போது எப்படிலாம் பயம் இருந்திருக்கும். அதுவும் நைட் ஷோ பேய் படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போகும்போது இருந்த பயமே இருக்கே. இன்னைக்கெல்லாம் அப்படி பார்க்குறாங்களான்னு தெரியல எல்லாருமே. ஆனால் நாங்களாம் அந்த காலகட்டத்தில் தேட்டர்ல இருந்து பார்த்துட்டு வெளில வரும்போதே பயமா இருக்கும். என்னதான் இருந்தாலும் அது ஒரு கற்பனை கதை தானே அப்படின்ற மாதிரி மனசை ஆறுதல் படுத்திக்கிட்டு தேத்திக்கிட்டு வீட்டுக்கெல்லாம் போவோம். ஆனால் இதுலேயும் ஒரு சில உண்மை கதை இருப்பா. அந்த உண்மை கதையை தழுவி எடுக்கப்பட்ட பேய் படங்களும் இருக்கு அப்படின்னு கேட்கும் போதே உண்மையாவே இப்பெல்லாம் நடந்துக்கிடாடா டே அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வருது பார்த்தீங்களா. அந்த மாதிரி உங்களை நான் பயமுறுத்த போறப்போ ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து 12 மணி நைட்டு பாருங்க ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா. சரி வாங்க நேராக விஷயத்துக்கு போகிறேன். எந்தெந்த படங்கள்லாம் உண்மையான பேய் சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவில் நம்ம ஒரு சில படங்களை பற்றி பேச போகிறோம். அதில் முதலாவதாக நான் சொல்ல போகிற படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வேற எதுவுமே இல்லை, சந்திரமுகி அப்படின்ற ஒரு படம் தான். இந்த படத்தோட கதை மொத்த தமிழ்நாட்டுக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த படம் சாந்தி தேட்டர், சென்னையில் இருக்கக்கூடிய சாந்தி தேட்டரில் மட்டும் 2 வருஷமா ஓடிச்சுங்க. டிவியில் அதுவும் சன் டிவிலே போட்டு அடின்னு அடிச்சு தோச்சிருப்பாங்க இந்த படத்தை. அதனால ரஜினி ரசிகர்களையும் தாண்டி முக்காவாசி தமிழ்காரங்க எல்லாரும் இந்த படத்தை பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஆனால் ஆக்சுவலி இந்த படம் எங்க இருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் இருந்து தான். மலையாளத்தில் வந்து மோகன்லால் மற்றும் சோபனா அவர்கள் நடித்த மனச்சித்திரத்தாழ் அப்படின்ற ஒரு படத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம் தான் இந்த சந்திரமுகி. ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம பி வாசு அவர்கள் ஒரு டெகால்டி வேலை ஒன்று பண்ணிட்டாரு. அது என்ன தெரியுமா? அது வேற ஒன்றும் இல்லை, தமிழில் சந்திரமுகி எடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கதையை பார்த்து இன்ஸ்பயர் ஆன நம்ம பி வாசு அவர்கள் இதே படத்தை கன்னடத்தில் வந்து விஷ்ணுவர்தன் அவர்களை வச்சு ஆப்தமித்ரா அப்படின்ற மாதிரி எடுத்துட்டாரு. அந்த படமும் ஒரு மிகப்பெரிய ஹிட். ஸோ கிட்டத்தட்ட மணிச்சித்திரத்தாழ் ரிலீஸ் ஆன 10 வருஷம் கழிச்சு இந்த படத்தோட கதை மேலே இன்ஸ்பயர் ஆகி பி வாசு அவர்கள் கன்னடத்தில் எடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி தமிழில் ரஜினி அவர்களை வச்சு எடுத்தா எப்படி போகுது அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா சக்க போட்டுருச்சுங்க. இந்த படம் ஒரு 2 வருஷம் தேட்டரில் ஓடி வேற லெவலில் வந்து பயங்கர ஹிட் ஆயிடுச்சு இந்த படம். இருந்தாலும் இந்த படம் வந்து ரொம்ப கமர்ஷியலான ஒரு படம். தமிழில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்ப்ளீட் கமர்ஷியலான படம். ஸோ இப்படிப்பட்ட கதைகள்லாம் வாழ்க்கையில் நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரி நம்மலாம் யோசிக்க தோணும். இப்படிலாம் ஜோதிகா கேரக்டர் ஒன்று வீட்டில் இருந்தால் பிரபு மாதிரிகிற புருஷன்லாம் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஆனால் இந்த ஒரு கதையை தான் வந்து இவங்க தழுவி எடுக்கப்பட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த படத்தில் சந்திரமுகிக்குன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இந்த ஃப்ளாஷ்பேக் வந்து கிட்டத்தட்ட ஒரு உண்மை கதையிலேருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுக்கப்பட்டது தானா. அது என்ன கதை அப்படின்றத சொல்கிறேன், நீங்களே இன்ஸ்பயர் ஆகிடுவீங்க. இதுல வந்து ஒரு 2 கதை சொல்றாங்க. அதாவது இந்த சந்திரமுகியை தழுவப்பட்டு ஒரு 2 கதை வருது. அதுல முதல் கதை என்னன்னு பாத்தீங்கன்னா நாகவல்லி அப்படின்ற ஒரு கேரக்டரோட கதை. அந்த நாகவல்லி தான் சந்திரமுகி அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த நாகவல்லி வந்து அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ராஜராஜ சோழன் அவர்களோட வம்சத்துல வந்தவங்களாம். ஸோ இவங்க எப்பேற்பட்ட ஆளுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பெண்க, ரொம்ப சின்ன வயசு பொண்ணு, ரொம்ப அழகான பெண்ணு, நாட்டிய பேரொளி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு அண்ணன் இருந்திருக்கிறாரு, அவர் பேர் வந்து தவமணி அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இவங்களோட பேசிக் ஒர்க்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு நாட்டியம் ஆடுறவங்க தான். ஸோ அந்த மாதிரி மேடை நாடகத்தில் இவங்க நாட்டியம் ஆடும் போது அவங்க அண்ணன் வந்து இவங்களை தரையில் நடக்க கூட விட மாட்டாரா, தூக்கிட்டு போய் தான் வந்து மேடையில் நிற்க வைப்பாரா. அதுக்கப்புறம் தான் அவங்க டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களாம். இதனால இந்த நாகவல்லிக்கு அந்த ஊரில் மட்டும் இல்லை, இந்த தஞ்சாவூர் சுற்று வட்டாரத்திலேயே ஏகப்பட்ட ரசிகர்கள் இருந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி இவ்வளோ ரசிகர் பட்டாளத்தோட இருக்கும் போது அந்த ஊர் பக்கம் இருக்கிற ஒரு ராஜா, அவரோட பேர் வந்து வேட்டைன்ற மாதிரி நம்ம சித்தரிச்சுக்கலாம். ஏன்னா அவரோட உண்மையான பேர் என்னன்னு தெரியல. அவருக்கு வந்து ஏற்கனவே ஒரு 3 கல்யாணம் ஆயிருக்கு. 4ஆவதா நாகமணியை கல்யாணம் பண்ணிக்கணும், நாகவல்லி அவர்களை வந்து திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி விருப்பப்பட்டு நாகவல்லி அண்ணன் மற்றும் அவங்களோட தந்தைகிட்ட எல்லாம் போய் கேட்டிருக்காரு. ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, என் பொண்ணுக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே 3 திருமணமாகி முக்காவாசி வாழ்க்கையை நீ வாழ்ந்துட்ட, இதுக்கு மேலே என் பொண்ணோட வாழ்க்கையை நீ கெடுக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு வீட்டு வாசல்லே தங்கியே மனுஷன் வந்து ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கடைசியில் வந்து நாகவல்லியை கேரளா கூட்டின்னு போய்கிறாரு. பார்த்தீங்களா எப்பேற்பட்ட லவ். அந்த காலத்துலலாம் பயங்கரமாக வாழ்ந்துருக்கானுன்றதோட பயங்கரமாக தொங்கியிருக்கானுங்களே எல்லாரும். இந்த காலத்து பசங்களை வந்து எல்லாரும் குறை சொல்கிறாங்கப்பா. ஸோ அந்த காலத்தில் மன்னர்களே இந்த மாதிரி இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நாகவல்லி அவர்களை எப்படியோ கேரளாவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வலுக்கட்டாயமா அதுக்கப்புறம் இவரோட லவ்வை வந்து நாகவல்லி பார்க்க இவர் மேலே லவ் வந்துருச்சான். அட என்னமா தாங்குறான்டா, 3 பொண்டாட்டி இருந்தாலும் நம்மள அப்படியே தங்கத்தட்டு மேலே தாங்குறானே அந்த பொறுத்தில் வச்சு அப்படின்ற மாதிரி நாகவல்லி அவர்களுக்கும் காலப்போக்கில் இந்த வேட்டையராஜா மேலே ஒரு லவ் வந்துருச்சாம்பா.
ஆனா இதை பார்த்து பொறுக்க முடியாத அந்த வேட்டையராஜாவோட 3 மனைவிகள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு பசங்களா இருக்காங்க. இவங்க எல்லாருமே சம காண்ட அடிச்சான். 3 பேரை கல்யாணம் பண்ணிருக்கிற நீ என்னன்னா அனிமல் படத்துல வர பாபி டியோல் மாதிரி உனக்கு 4வது திருமணம் கேக்குதா, இரு உன்னை வச்சு செய்யறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நாள் வந்து வெயிட் பண்ணி கங்கணம் கட்டின்னு இருந்திருக்காங்க. ஆனா இது காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த வேட்டையராஜா என்ன பண்ணிருக்காரு, நாகவல்லிக்கும் எனக்கும் பிறக்கிற குழந்தைக்கு தான் இந்த மொத்த சொத்தம் அப்படின்ற மாதிரி இவர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. இதை போயிட்டு சம காண்டாய் போன நாகவல்லி அவர்களோட சக்காலத்திங்க இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இரு என் புருஷனை 4வதா வந்து கல்யாணம் பண்ணி மொத்த சொத்தையும் ஆட்டையை போட்டுடலான்னு பாக்குறியா, உன்னை எங்க பசங்களோட சேர்த்து உன்னை காலி பண்ணிடுறேன்னு அந்த 3 மனைவிகளும் அவங்களோட பசங்களும் சேர்ந்து விஷம் வச்சு இந்த ராஜாவை கொன்னு அதுக்கப்புறம் நாகவல்லி அவர்களை உடம்பு சிதைக்கிற அளவுக்கு கொலை பண்ணிருக்காங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு மர்டர் நடந்த அந்த அரண்மனையில அந்த ஆத்மா வந்து சுத்திட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கர மித்து இருந்தது. இது காலப்போக்கில் எப்படி உறுதியாச்சுன்னு பாத்தீங்கன்னா, பல வருடங்கள் கழிச்சு அந்த கிராமத்து பக்கம் அந்த அரண்மனை பக்கம் யாராவது கிராஸ் ஆகி போனா நாகவல்லி அழுகுற சத்தம், நாகவல்லி டான்ஸ் ஆடுற சவுண்ட் எல்லாம் கேட்குமா, அதுல இருந்து அந்த பக்கம் அந்த அரண்மனை பக்கமே எவனுமே போக மாட்டானா. இன்னி வரைக்கும் அப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஊர்வாசிகள் சொல்றாங்க. ஸோ இதை கூட தழுவி எடுக்கப்பட்டு கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகி இந்த சந்திரமுகி படத்துல கூத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு கதை என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு உண்மை கதை அப்படின்ற மாதிரி கேரளாவை சேர்ந்த ஒரு எழுத்தாளர் வந்து கிளைம் பண்றாரு. அவரோட பேர் வந்து மதுமுட்டம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் என்ன பண்றாருன்னா, இந்த மணிச்சித்திரத்தாள் அப்படின்ற ஒரு படத்தோட கதையை எதுல இருந்து இன்ஸ்பயர் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஆலப்புழால ஆளுமுழமேடு அப்படின்ற ஒரு மாளிகை இருக்கு. இந்த மாளிகையில ஒரு ஜமீன் வாழ்ந்தாரு. அவர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமான ஆளு. ஆனா எதிர்பாராத விதமா ஒரு ஆக்சிடென்டெல்லாம் மர்மமா இந்த ஜமீனும் அந்த வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு பொண்ணும் மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இவங்களோட ஆத்மா வந்து அந்த இடத்துல தான் சுத்திக்கிட்டு இருக்கு. இது வந்து அந்த ஊர்வாசிகள் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் அந்த ஊரையே காலி பண்ணிட்டாங்க. இன்னி வரைக்கும் அந்த அரண்மனையில அந்த ஆத்மா சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கதை எழுதியிருக்கிறாரு. அந்த கதையை தழுவி எடுக்கப்பட்டது தான் மணிச்சித்திரத்தாள் மலையாள படம் அப்படின்ற மாதிரி இன்னொரு கிளைமும் இருக்குது. எது எப்படியோங்க, இந்த 2 படத்தோட கதையை அப்படியே ஊத்தி சாம்பார் சட்னி எல்லாம் போட்டு பிசைஞ்சு எடுத்தது தான் சந்திரமுகி. என்னதான் சந்திரமுகி நம்ம ஜோதிகா அவர்களோட சீன்ஸ் எல்லாம் வந்து கற்பனையாக இருந்தாலும் பிளாஷ்பேக்கில் சொல்லக்கூடிய சந்திரமுகி அப்படின்ற ஒரு மேட்ரு வாழ்ந்திருக்கு அப்படின்னா கேட்கறதுக்கே எவ்வளவு பயங்கரமா இருக்குது இல்ல, எவ்வளவு பயங்கரமா இருக்குதுன்றத நீங்க கமெண்ட்ல போடுங்க. இப்ப இதை தாண்டி இன்னும் நீங்க பயப்படுற அளவுக்கு அடுத்த ஒரு கதை சொல்றேன் பாருங்க. அதுதான் ஹாலிவுட் படமான ஆனபெல் அப்படின்ற ஒரு படம். இந்த படத்துல வர பொம்மையை பார்த்தாலே பயமா இருக்கும். அந்த பொம்மை சிலுமிசுமே பண்ண வேணாம், சும்மா உட்கார்ந்தாலே பார்த்தா நம்மளுக்கு பயமா இருக்கும். அதுவும் இந்த படத்துல நான் நைட் ஷோ போட்டு தொலைஞ்சிட்டையோ, அப்ப நான் எப்படி பயந்துருப்பேன்னு யோசிச்சு பாருங்க. ஆனா இதுவும் ஒரு உண்மை கதையா, கேட்டா எப்படி இருக்குது பாத்தீங்களா, அது என்ன கதை அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி. இந்த ஆனபெல்ல வர அந்த டாய் இருக்கு பாத்தீங்களா, இதோட உண்மையான டாயோட பேர் என்ன பாத்தீங்கன்னா டோனா டாய் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிட்டத்தட்ட 1970வது வருஷம் டோனா அப்படின்ற ஒரு நர்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு போயிருக்காங்க. அந்த சர்ச் ஃபாதர் வந்து இவங்களுக்கு ரொம்ப நண்பரா. அவர் என்ன பண்ணிருக்காரு, உனக்கு ஒரு கிஃப்ட் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லி இந்த டோனா பொம்மையை கிஃப்ட் பண்ணிருக்காரு. இதை வாங்கிட்டு வந்து வீட்டுல வந்து டோனா நர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. ஆனா திடீர்னு பார்த்தா அடுத்த நாள் வச்ச இடத்துல இந்த பொம்மை இருக்கிறது கிடையாது, எங்கெங்கயோ போய் மூல முடுக்கல போய் உட்காந்துருந்தான். இது மட்டும் இல்லாம அந்த நர்ஸை பாக்குறதுக்கு அவன் பாய் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. வந்துட்டு வீட்டுல ஜாலியா தங்கிட்டு காலையில எழுந்து பார்த்தா உடம்பு ஃபுல்லா பராண்டி வச்சிருக்கான். யார் அதெல்லாம் பண்ணது, வீட்டுல நம்ம 2 பேரை தவிர யாரும் இல்லைன்னு பயந்துட்டு இருக்காங்க அந்த நர்ஸ். இதுக்கப்புறம் அந்த நர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, இந்த பொம்மை நம்ம வீட்டுக்கு சரியே வராது, இதை கொண்டு போய் எலிசபெத் வாரர் கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி எலிசபெத் வாரன் அப்படின்ற அவங்களோட நண்பி கிட்ட கொடுத்துருக்காங்க. இவங்களும் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல அந்த பொம்மையை வச்சு அதே சிலுமிஷம் அந்த வீட்டுல அந்த பொம்மை பண்ணிருக்கு. இதுக்கப்புறம் தான் எலிசபெத் வாரனும் இந்த பொம்மை வீட்டுல வச்சிருக்க முடியாது, இதை மறுபடியும் நம்ம சர்ச்சிலே கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சர்ச் ஃபாதர் கிட்ட கொண்டு போய் கொடுத்தா, இது ஒரு ஹாண்டட் பொம்மை, பேய் பிடிச்ச பொம்மை, இது இப்படிதான் சிலுமிஷம் எல்லாம் பண்ணோம். ஸோ அதனால இதை பெர்மனண்டா ஒரு கிளாஸ் பாக்ஸ்ல வச்சு நம்ம மூடி அதுக்கு பிரார்த்தனைலாம் பண்ணி அதை அந்த கிளாஸ் பாக்ஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம மந்திரம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி மந்திரம் பண்ணி இன்னி வரைக்கும் அந்த கிளாஸ் பாக்ஸில் அந்த பொம்மை வந்து நீங்கள் அந்த ஊருக்கு போனால் பார்க்கலாமாங்க. ஸோ இந்த ஒரு கதையை தழுவெடுக்கப்பட்ட படம் தான் ஆனபெல் அப்படின்றது. ஸோ இந்த ஆனபெல்ன்றது ஒரு கற்பனை கதை கிடையாது, உண்மையாவே டோனாட்டா இருந்திருக்குதான். உங்க வீட்டில் டோனாட்டா இருந்தால் நீங்க என்ன பண்ணுவீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்போ 3வதா சொல்ல போற படம் சித்தார்த் அவர்களோட நடிப்பில் வெளியான அவள் அப்படின்ற ஒரு படம் தான். கிட்டத்தட்ட 2017வது வருஷம் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாரரா இருக்கும். ஏன்னா இந்த படத்துல வந்து இவங்களோட மெயின் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தப்பி தவறி கூட இந்த படத்துல காமெடி வந்துடக்கூடாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாரர் எலிமெண்ட் மட்டும் தான் இருக்கணும். தியேட்டர்ல உட்காந்து பார்க்குறவன் 2.5 மணி நேரம் பயத்துல தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சித்தார்த்தும் இந்த படத்தின் இயக்குனரான மிலந்திராவும் முடிவு பண்ணி எடுத்த ஒரு படம் தான். அதனால தான் இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ஒர்க் மட்டும் கிட்டத்தட்ட 4.5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவும் ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம். கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. அது என்ன கதை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அதை சொல்றதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் நான் சொல்லிடுறேன். அதாவது புருஷன் பொண்டாட்டி பீஸ்ஃபுல்லா வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போவாங்க.
ஸோ சித்தார்த்தும் ஆண்ட்ரியாவும் தான் அந்த புருஷன் பொண்டாட்டி. இவங்க வாழ்ந்துட்டு இருக்கும் போது பக்கத்து வீட்டில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஹாண்டட் வீடு. ஸோ இந்த வீட்டுக்கு வந்து ஒரு குடும்பம் ஒன்று வருவாங்க, ஒரு கிறிஸ்டியன் குடும்பம் வருவாங்க, டிகோஸ்டா குடும்பம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த குடும்பத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு பொண்ணு இருக்கும். இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் அரமெண்டல் மாதிரி ஏடாகூடமான வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும், சிகரெட் பிடிக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் நைட்டு சிகரெட் பிடிச்சிக்கிட்டு அந்த ஊரில் வந்து நடந்து போகும்போது டக்குன்னு ஒரு இறந்த பணத்தோட ஒரு பொருளை வந்து இது வீட்டுக்கு தூக்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா இது உடம்புல வந்து ஆத்மா பொசஸ் ஆகி அதுக்கப்புறம் இந்த பேய் எப்படி விரட்டினாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையை. இதுக்கப்புறம் பேய் ஓட்டுறவங்கலாம் வந்து சைக்காட்ரிஸ்ட்லாம் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அந்த சர்ச் பாஸ்டர் வந்து என்ன பண்ணுவார், இந்த பொண்ணோட உடம்புல 3 சைனீஸ் ஸ்பிரிட் இருக்கு, ஸோ அதை வந்து நம்ம விரட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இதை விரட்டினாங்களா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட மீதி கதை. ஸோ இந்த ஒரு சம்பவம் சித்தார்த் அவர்களோட நண்பனோட வாழ்க்கையில் நடந்ததுதான். ஏன்னா அவரோட நண்பரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷனில் போய் செட்டில் ஆகலான்னு போனதுக்கு அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி தான் பேய் பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த நண்பர் சொல்ல போய் தான் இந்த கதையை நம்ம படமாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மசாலா தூவி தடவி இந்த படத்தை வந்து எடுத்து வச்சிருப்பாங்க. ஆனால் இதுவும் ரியல் இன்சிடென்ட்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணப்பட்டு எடுக்கப்பட்ட படம் தான் அவள் அப்படின்ற ஒரு படம். ஸோ இந்த படத்தை தொடர்ந்து 4வதாக சொல்ல போகிற படம் 2015 வருஷம் வெளியான நயன்தாரா அவர்கள் நடிப்பில் உருவான மாயா அப்படின்ற படம். கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்கு முன்னாடி வெளியான படம். ஸோ இந்த படத்தோட கதையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் இன்சிடென்ட்டை இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான். ஏன்னா இந்த படத்தோட இயக்குனர் அஸ்வின் சரவணன் பார்த்தீங்கன்னா அவரோட கெரியர்லேயே அவர் எல்லாமே பேய் படம் தான் எடுத்திருக்கிறாரு. உதாரணத்துக்கு இந்த மாயா அப்படின்ற படமும் நல்லா இருக்கும், கேம் ஓவர் படம் வேற லெவலில் இருக்கும், நயன்தாரா அவர்கள் நடித்த கனெக்ட் வேற லெவலில் இருக்கும். ஆனால் இந்த படத்தை பற்றி நம்ம பேசுவோம், ஏன்னா இதுதான் அவரோட கெரியரில் உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம் அப்படின்ற மாதிரி அவர் கிளைம் பண்ணுறாரு. என்ன இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து ஆரி அவர்கள் ஒரு இயக்குனராக இருப்பார். ஆனால் அவர் வந்து ஒரு கதை எழுதணும்னு சொல்லி ஒரு சம்பவத்தை மையப்படுத்தி ஒரு கதை ஒன்று எழுதுவார். அந்த கதையில தான் நயன்தாரா அவர்கள் இருப்பாங்க. ஸோ அந்த கதைப்படி பார்த்தீங்கன்னா நயன்தாரா அவர்கள் ஒரு சிங்கிள் மதர், அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஓடி போயிடுவார், அந்த குழந்தைய அவங்க தான் தனியாக வளர்ப்பாங்க. ஸோ வளர்க்கும் போது அவங்களுக்கு ஒரு பேய் பிடித்த ஒரு தருணம் ஒன்று வரும். அதுக்கப்புறம் அது பேயின்ற மாதிரி உணர மாட்டாங்க, இவங்களுக்கு ஏதோ சைக்கிக் டிசார்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணி மென்டல் ஹாஸ்பிட்டல்லாம் போவாங்க. ஆனால் கடைசியில் தான் அவங்களுக்கு தெரியும் இவங்களால ஒரு பேய் வந்து இவங்களுக்கு பொசஸ் ஆயிருக்கு. ஸோ இதனால தான் வந்து இவங்க இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுறாங்க, இதனால தான் நிறைய ஹாரரான ஃபீலிங்ஸ் வந்து இவங்களுக்கு வருது, நிறைய விஷயங்கள் இவங்க பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி இந்த படத்தோட கதை இருக்கும். இந்த படத்தோட கதையை ஆரி அவர்கள் எழுதுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் உண்மையாகவே அந்த ஆரி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட இயக்குனர் அஸ்வின் சரவணன் அவர்கள் தான். ஸோ இவர் இந்த படத்தை எப்படி உருவாக்கினார் அப்படின்றத தான் அந்த மாயா படத்து உள்ள இவர் உருவாக்கி இருப்பாரு. ஸோ இப்பேற்பட்ட சம்பவமும் உண்மையாகவே ஒரு பொண்ணுக்கு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அஸ்வின் சரவணன் அவர்களுக்கு தெரிய வந்திருக்கு. அதனால அந்த கதையை வச்சு தான் அந்த மாயான்ற படத்தை வந்து உருவாக்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுவும் ஒரு திகிலான படம் தான். ஸோ இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் பார்த்துருந்தா அந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ல போடுங்க. இப்போ அடுத்ததான் 5வதாக சொல்ல போகிற படம் டிமாண்டி காலனி. ஸோ இந்த டிமாண்டி காலனி வரதுக்கு முன்னாடி சென்னை வாசிகள் முக்காவாசி பேருக்கு, அதுவும் கிட்டத்தட்ட இந்த 90s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும், இப்பேற்பட்ட ஒரு இடம் பெசன்ட் நகர் பக்கத்தில் இருக்குது. இது ஒரு பேய் நகரம், அதாவது பேய் தெரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்படின்ற மாதிரி நாங்களே பெசன்ட் நகர்லாம் போகும்போது அந்த ஒரு தெருவை அவாய்ட் பண்ணுவோம் இந்த படம் வரதுக்கு முன்னாடி. ஆனா இந்த படத்தோட இயக்குனரும் நம்மள மாதிரி ஒரு 90s கிட்ஸ் சென்னை வாசி அப்படின்றது இந்த படம் வெளியானதுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஏன்னா இவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், ஏன்னா இது சென்னை சரௌண்டிங்ல நடக்கப்பட்ட கதை. என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெசன்ட் நகர் பக்கத்தில் டிமாண்டி காலனின்னு ஒரு ஏரியா இருக்குங்க. அந்த இடத்துல வந்து ஒரு பாழடைஞ்ச ஒரு பங்களா ஒன்று இருக்கும். அந்த இடத்துல அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் ஆட்கள்லாம் வாழ்ந்த ஒரு நகரம், வாழ்ந்த ஒரு இடம் சொல்லலாமே சுதந்திரத்துக்கு முன்னாடி. ஸோ அந்த இடத்துல வந்து ஜான் டிமாண்டி அப்படின்ற மாதிரி ஒருத்தர் 19th செஞ்சுரியில் வாழ்ந்திருக்காரு. இவர் இறந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்த விட்டு போகாமல் அடம் பிடிச்சிக்கிட்டு இந்த இடத்துல வந்து தங்கியிருக்கிறாராம். அதனால தான் அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணி போகிற பைக் வாசிகள், ஆட்டோ வாசிகள், ஏன்னா பைக் ஆட்டோ மட்டும் தான் போவோம் அந்த ஸ்ட்ரீட்டில், அவங்களுக்குலாம் நிறைய ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு, நிறைய சத்தம் வந்திருக்கு, டேய் நில்றா டே அப்படின்ற மாதிரி இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்திருக்கு. ஸோ இதை பற்றிய ஏகப்பட்ட கதைகள் அந்த காலகட்டத்தில் உலாவிக்கிட்டே இருக்கும். ஸோ இவருக்கும் வந்து நம்ம இயக்குனருக்கும், யாருங்க இவர், அந்த இயக்குனருக்கும் வந்து கதை எல்லாம் சுற்றிட்டு இருப்பார் போல இருக்கு. சரி டிமாண்டி காலனியை மையப்படுத்தி ஒரு படம் எடுப்போம் அப்படின்னு சொல்லி அதே பேரில் எடுத்தாரு பாருங்க, அங்கே தான் நிற்கிறார் அவரு. ஸோ அதனால் சென்னை வாசிகளுக்கு இந்த பேயோட கதை எல்லாமே தெரியும். ஸோ அந்த படத்தில் என்ன காமிச்சாரோ கிட்டத்தட்ட அதுதான் அந்த இடத்துல வந்து ரூமர்ஸாக உலாவுனது. உண்மையாக நடந்ததுதான் தெரியல, ஆனால் டிமாண்டி காலனி படத்தில் அவர் காமிச்சது எல்லாமே நாங்கள் கேள்விப்பட்ட ஒரு கதை தான். இப்போ 6வதாக சொல்ல போகிறது சதுரடி 3000 அப்படின்ற ஒரு படம், டைரக்டட் பை ஜெயின்சன் பாலையட்டு அப்படின்ற ஒருத்தர் தான். ஸோ இந்த படத்தோட கதை கூட உண்மையாகவே ஒரு அடிப்படையில் நடந்த ஒரு சம்பவத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு பேய் படம், பேரானாமல் ஆக்டிவிட்டி சம்மந்தப்பட்ட படம் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க. அது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ரியல் எஸ்டேட் ஆர்கிடெக்டுங்க, அவர் வந்து ஒரு பெரிய பில்டிங், ஒரு அப்பார்ட்மெண்ட் பில்டிங் ஒன்று கட்டுறாரு. ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட் பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகி அவர் வந்து அங்கே இறந்துடுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி இறந்தாரு அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு போலீஸ் டீம் ஒன்று வருது. அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இந்த படத்தில். ஸோ இவர் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவர் எப்படி இறந்தாரு, அது மட்டும் இல்லாமல் அவரோட ஆத்மா அந்த இடத்துல தான் சுற்றுது, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்குது, அதாவது கட்டி முடிக்காத அப்பார்ட்மெண்ட்டு. இதுக்கப்புறம் இந்த போலீஸ் ஆஃபீஸர் கண்டுபிடிச்சாரா, இந்த கேஸை க்ளோஸ் பண்ணாரா அப்படின்றது தான் இந்த சதுரடி 3500 அப்படின்ற படத்தோட கதை. ஆனால் உண்மையாகவே சென்னையில் ஒரு இடத்துல என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி தான் ஒரு கட்டுமான இன்ஜினியர் என்ன பண்ணியிருக்காரு, இதே மாதிரி ஒரு பெரிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ தவறி கீழே விழுந்து இறந்துட்டு இருக்கிறாரு. இறந்ததுக்கப்புறம் அவரோட ஆத்மா அந்த பில்டிங்கே தான் சுற்றி வந்துருக்குது. அதுக்கப்புறமா அந்த பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தொடரும் போது
அங்கே வந்து இவரோட ஆத்மா வந்து ஏகப்பட்ட செலுமிஷங்கள் பண்ணதுனால அங்கே வேலை செய்கிற எல்லாருமே அந்த வேலையை விட்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் வந்து ஹாண்டட் பில்டிங் ஆகி கட்டுமானம் ஃபுல்லாக முடியாமல் அப்படியே ஐசோலேட் ஆகி ஒரே தனிமையாக அபேண்டட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இன்னும் அந்த பில்டிங் வந்து சென்னையில் இருக்காது. என்ன பில்டிங் அப்படின்றத யாரும் கிளைம் பண்ணலை. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு இடத்துல இவரோட ஆத்மா இன்னும் சுற்றுது. அந்த பக்கம் கிராஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து அதை உணர்ந்திருக்காங்க. ஏகப்பட்ட சத்தங்கள் வந்துருக்குது. உள்ளே போய் வேலை செய்கிறேன்னு போனீங்கன்னு வைங்களேன், பயந்துட்டு ஓட வேண்டியது தான். ஸோ இந்த ஒரு கதையை மையமாக படுத்தி எடுக்கப்பட்டது தான் இந்த சதுரடி 3500 அப்படின்ற ஒரு படம். ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய லெவலில் ஹிட் ஆச்சு அப்படின்னு தெரியல. ஆனால் கதை வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நான் இன்னும் பார்க்கல. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படத்தை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்க நண்பர்களே. ஸோ இதோட அவ்வளோதான் நின்று போச்சா? ஸோ இதுக்கப்புறம் கண்டென்ட்டே கிடையாதா? இதுக்கப்புறம் எந்த படமோ இந்த மாதிரி உண்மை பேய் சம்பவத்தை மையப்படுத்தி எடுக்கப்படலையான்னு கேட்டிங்கன்னா நிறைய படங்கள் இருக்குது. ஹாலிவுட்டில், பாலிவுட்டில் நிறைய படங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பேசலாம். ஸோ இந்த கண்டென்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் மறக்காமல் போட்டு நம்ம சினிமா சீக்ரெட்ஸ் வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம். எனக்கும் பேய் பிடிச்சிருச்சு போல இருக்கு என் வாயில்.